இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எக்ஸசைஸ் 3.9ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் இருபடி சமன்பாடுகளுக்கு மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் காண்க. 4 சமன்பாடு நமக்கு கொடுத்துருக்காங்க, இருபடி சமன்பாடு. இந்த சமன்பாடை வச்சு மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு கொடுக்கப்படும் இருபடி சமன்பாட்டின் மூலங்களை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபா பீட்டுன்னு எடுத்துக்கலாம். இது நாமளாக எடுத்துக்கிறது. சரிங்களா, ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க, x² + 3x - 28 = 0 கொடுத்துட்டாங்களா. இப்போது நம்மளை வந்து எனக்கு மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், மூலங்களின் கூடுதல் பெருக்கல் கேட்டால் ஃபஸ்ட்டு ஏபிசி ஓட மதிப்பு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா, ஏவோட மதிப்பு என்ன, பியோட மதிப்பு என்ன, சியோட மதிப்பு என்ன. ஏவோட மதிப்பு ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது ஏவோட மதிப்பு. என்ன எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, 1 இருக்கிறத அர்த்தம். இப்போ ஏவோட மதிப்பு 1. அடுத்து பியோட மதிப்பு, இப்போ இங்கே 3 இருக்கா, அந்த 3 பியோட மதிப்பு. இந்த மாறிலி சியோட மதிப்பு -28. சரிங்களா, ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல். மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் -b/a. சரிங்களா, ஃபார்முலாஸை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் மைனஸ் அப்படி வந்துடும். பியோட மதிப்பு என்ன 3 டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன 1. கீழே பகுதியில் 1 போடலாம் 1 தான், போடலனாலும் 1 தான். அப்போ மூலங்களின் கூடுதல் -3. சரிங்களா, அடுத்து மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ. சரிங்களா, இதில் சியோட மதிப்பு என்ன -28 ஈக்குவல் -28 டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன 1. கீழே பகுதியில் 1 போடலாம் 1, போடலனாலும் 1. அப்போ -28 தான் நமக்கு மூலங்களின் பெருக்கல் பலன். சரிங்களா, அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு, x² + 3x = 0. சரிங்களா, இதில் எப்பயும் போல் நம்ம ஏபிசியோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா. ஏவோட மதிப்பு என்ன, x²க்கு முன்னாடி இதுவுமே இல்லை 1, இப்போ 1. பியோட மதிப்பு என்ன, எக்ஸுக்கு முன்னே இருக்கிறது 3. சியோட மதிப்பு என்ன நமக்கு கொடுக்கல, அப்போ மாறிலி உறுப்பு என்ன எடுத்துக்கலாம் 0. சரிங்களா, மூலங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் -b டிவைட் பை ஏ. சரிங்களா, மைனஸ் அப்படி வந்துடும். பியோட மதிப்பு என்ன 3 டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன 1. பகுதி 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். அப்போ -3. மூலங்களின் கூடுதல் எவ்வளோ, -3. அடுத்து மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் c/a. சியோட மதிப்பு என்ன 0 டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன 1. மறுபடியும் சொல்லியிருக்கேன், 0வோட பெருக்கணுள்ள வகுத்தல் 0 தான். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான மதிப்பு 0. சரிங்களா, இப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 + 1/a ஈக்குவல் 10 டிவைட் பை a² கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றிக்கலாமா. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே பகுதியில் இங்கே ஏ இருக்குது, அப்போ இங்கே a² இருக்குது. என்ன பண்ணலாம், a² 2 பக்கம் பிரிக்கலாமா, பெருக்கும்போது நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது a² இருபுறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. பெருக்கும்போது என்ன வரும், 3 இன்ட்டு a² வருமா, ப்ளஸ் 1/a இன்ட்டு a² ஈக்குவல் 10 டிவைட் பை a² இன்ட்டு a² வருமா. 2 பக்கம் நம்ம பெருக்கியாச்சு. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா, 3 இன்ட்டு a², 3a². இங்கே போய் இங்கே 2 ஏ இருக்குது, கீழே வகுத்தில் 1 ஏ இருக்குது. கேன்சல் பண்ணால் a²க்கும் ஏ கேன்சல் ஆயிருமா, மீதி 1 ஏ மட்டும் இருக்கும். அப்போ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ 1a தான் ஈக்குவல் இங்கேயும் a², இங்கேயும் a². பெருக்கல் இருக்கிற a², பக்கத்தில் இருக்கிற a² கேன்சல் ஆகிரும், 10 மட்டும் வரும். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் சமன்பாடு வடிவத்தில் மாற்றும் போது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற 10 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் இருக்கா, அப்போ மைனஸில் மாறுமா. 3a² ப்ளஸ் a -10 ஈக்குவல் 0. இங்கே எதுவுமே இல்லை 0. இப்போ நம்ம இதை சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றிட்டோமா. இதில் நம்ம ஏவோட வேல்யூ, பியினோட வேல்யூ, சீனோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா. ஏவோட வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு இருக்கிறது a²க்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதிப்பு தான் ஏவோட வேல்யூ, அப்போ 3. பியினோட வேல்யூ இங்கே ஏவுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, 1 இருக்கிறது அர்த்தம், அப்போ 1. அடுத்து சீனோட வேல்யூ மாறிலி உறுப்பு -10. இங்கே என்ன குறி இருக்கோ அந்த குறி சேர்த்து தான் எழுதணும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன,
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பி டிவைட் பை ஏ ஈக்குவல் மைனஸ் அப்படி வந்துடும் பீர மதிப்பு என்ன 1. அப்போ 1 அப்படி வருமா டிவைட் பை 3. மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன -1/3. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைடட் பை ஏ ஈக்குவல் சியோட மதிப்பு என்ன -10 கொடுத்துருக்காங்களா, அப்போ -10 டிவைடட் பை ஈயோட மதிப்பு என்ன 3. இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போது -10/3 தான் மூலங்களின் பெருக்கல் பலன். சரிங்களா? 4th சப்டிவிஷன் கொஸ்டின் பாருங்கள். 3y² -y -4 = 0. அவங்களே நமக்கு இருபடி சமன்பாடு வடிவத்தில் கொடுத்துட்டாங்க, நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் ஏபிசியோட மதிப்பு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாமா. ஏவோட மதிப்பு என்ன 1 இருக்கிறது 3. அடுத்து பீனோட மதிப்பு என்ன, எதுவுமே இல்லை 1 இருக்கிறது அர்த்தம். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போது -1. சியோட மதிப்பு என்ன -4 இருக்கா, அப்போ -4 சியோட மதிப்பு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் -b டிவைட் பை ஏ. சரிங்களா? ஈக்குவல் மைனஸ் ஃபார்முலா இருக்கிறது அப்படியே வந்துடும். பியின் மதிப்பு என்ன -1 டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன 3. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ என்ன வரும் +1 டிவைட் பை 3. இதுதான் மூலங்களின் கூடுதல். அடுத்து பாருங்கள், மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ ஈக்குவல் சியோட மதிப்பு என்ன -4 டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன 3. இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான மதிப்பு -4 டிவைட் பை 3. சரிங்களா? முடிஞ்சளவுக்கு ஆன்சரையும் ஃபார்முலாஸையும் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க, ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.